ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரி சீரியல் இன்னும் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது ஜெயிலில் கோமதி நடந்த விஷயங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுடுறாங்க. அவங்க காலையிலேருந்து அழுதுகிட்டே இருந்ததுனால அவங்களுக்கு பிபி லோவாகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்போது ஜெயில் வார்டன் செக்கிங்க்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது கோமதி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருக்கிறத கவனிக்கிறாங்க. அப்படி கவனித்த உடனே அம்மா ஏம்மா அப்படின்னு வெளியில் நின்று கூப்பிட்டு பார்க்குறாங்க. கூப்பிட்டா கோமதி எந்திரிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னு போலீஸ்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே உள்ளே பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா உண்மையிலே தான் கோமதியை மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இங்கே ஜெயிலில் இருக்கிற நர்ஸ் டாக்டர் அவங்கள வச்சு செக்கப் பண்ணுறாங்க. கோமதியை செக்கப் பண்ணி பார்க்கும்போது இவங்க எதுவுமே சாப்பிடாம இருந்திருக்காங்க. ரொம்ப பிபி லோவாகி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஏதாச்சும் சாப்பிடுங்க விடுங்க, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கோமதி கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா கண் விழிச்சிடுறாங்க. கண் விழிச்ச உடனே ஏம்மா உங்களுக்கு இப்போ ஓகேவா அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோமதி அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா இப்போ தான் நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்து தெளிஞ்சிருக்கீங்க, இப்போ போய் திரும்பவும் அழுகுறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுக்க சொல்கிறாங்க. இப்போது சாப்பாடு கொண்டு வருவாங்க ஜெயில் வார்டன், நீங்கள் அதை சாப்பிடுங்க வாங்கி அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. இல்லை மேடம் ப்ளீஸ் மேடம், நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை, எங்களை முதல்ல வெளியில் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு என்ன உங்களை இங்கேயே வச்சிட்ருக்கணும் அப்படின்னு ஆசையாம்மா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களை விசாரித்து இப்போது ஜெயிலில் போட்டிருக்கோம். நாளைக்கு காலையில் உங்களை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம். கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா விசாரித்து உங்களை வெளியில் விடுறதா இல்லை அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆதாரம் சொல்ல போகிறாங்களோ சாட்சிகள் சொல்ல போகிறாங்களோ எல்லாத்தையும் முடிவு பண்ணி ஜட்ஜ் தாம்மா முடிவு பண்ணுவாங்க. இதில் நாங்கள் முடிவு பண்ண எதுவுமே கிடையாது, எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு போலீஸ்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் எங்களை பார்த்துக்கோங்க, வார்டன் சாப்பாடு கொண்டு வந்ததும் சாப்பிட வச்சு இவங்க திரும்பவும் உள்ளே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு. சரிங்க மேடம் அப்படின்னு சொன்னதும் அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்களாச்சும் கொஞ்சம் கருணை காட்டக்கூடாது அப்படின்னு. ஏம்மா நீங்கள் என்ன டூருக்கா வந்திருக்கீங்க, உங்களை இங்கேருந்து இருக்க பிடிக்கல அப்படின்னா உங்களை நான் வெளியே விடுறதுக்கு? பாரும்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, மேடம் சொன்ன மாதிரி விசாரிக்கணும், விசாரித்து இப்போ உங்களை ஜெயிலில் போட்டிருக்கோம், நடந்ததெல்லாம் கிட்டத்தட்ட உறுதியானதுனால நீங்கள் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் வார்டன் சாப்பாடு கொண்டு வராங்க. இதை சாப்பிட சொல்கிறாங்க கோமதியை. அவங்க சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஏம்மா திரும்பவும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து ஒன்று கிடைக்கிதான்னு ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் தாம்மா பதில் சொல்லணும், நீங்கள் முதல்ல கொஞ்சமாச்சு சாப்பிடுங்கம்மா, நீங்கள் உள்ள இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இதே என்னத்துக்காகிறது, அழுகையாச்சு தெம்பு வேணும்ல, சாப்பிடுங்க அப்படின்னு வற்புறுத்துறாங்க. அப்போது இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது சாப்பிடுங்க, சாப்பிடல பட்டினி கிடங்க, இது என்னுடைய வேலை கிடையாது, உங்களை சாப்பிட வச்சு இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கணும் அப்படின்றது ஏதோ உங்கள் நல்லதுக்காக உங்கள் உடம்புக்காக சொன்னால் இப்படி போய்க்குறீங்க, எங்களுக்கும் மனசாட்சி இருக்குமா? போலீஸாக இருந்தால் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா? போலீஸ்லேயும் நல்ல விதமாக நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம், இவங்க சாப்பிடலைன்னா கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வார்டன் வாங்கம்மா வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் சாப்பாடையும் அங்கேயே வச்சுட்டு நீங்கள் பசிக்கும் போது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸுமே அவங்கள உள்ள ஜெயிலில் போட்டுட்டு பூட்டினதுக்கப்புறமா கிளம்பி போயிடுறாங்க. வார்டன் திரும்பவும் வழக்கம் போல் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது சரவணன் செந்தில் அவங்கெல்லாம் அந்த பக்கம் இருக்கவும் மேடம் என் பொண்டாட்டி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சார் அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா இல்லை அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ஜெயிலில் அவள் எப்படி இருக்காளோ அப்படின்னு தான் மேடம் அப்படின்னு. கவலைப்படாதீங்க சார், உங்கள் பொண்டாட்டிக்கே எதுவும் ஆகலை, நீங்கள் நினைக்கிற மாதிரியே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் மயக்கம் போட்டு தான் விழுந்தாங்க. டாக்டர் இங்கே ஜெயிலே என்ன ஏதுன்னு பார்த்து அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. அவங்களும் சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்காங்க, நாங்களும் சாப்பாடு கொடுத்து பார்த்தோம், இப்போ பரவாயில்ல அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் என் கோமதிக்கு இவ்வளோ ஆயிருக்கு, நீங்கள் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்போது இங்கே சார் அதான் அவங்க நல்லா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூவாக இருந்தால் தான் உங்ககிட்ட நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு உடனே பாண்டியனுக்கு கோவம் வருது. அப்போது அவளுக்கு ஏதாச்சும் பெருசாக பிரச்சனை வந்தால் தான் எங்ககிட்ட சொல்வீங்களா? ஏங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது என் பொண்டாட்டிங்க, எனக்கு எப்படி அக்கறை இல்லாமல் இருக்கும், கவலை இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் இப்படி கேஷுவலாக சொல்கிறீங்க அப்படின்னு. சார் இங்கே பாருங்கள் அமைதியாக போய் உட்காருங்க, அதான் அவங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போயிடுறாங்க. பாண்டியன் மேடம் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காரு.
அதுக்கப்புறம் கோமதி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாண்டியன் புலம்பிட்டு உட்காந்துட்ருக்காரு. வழக்கம் போல் எல்லாருமே அழுது அழுது யாருமே தூங்காமல் விடிய விடிய அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன் கோமதி கூட மயக்கம் போட்டு விழுந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கூட அது ஏன் நினச்சி தான் ஃபீல் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. அந்த சாப்பாட்டில் கையை கூட வைக்கல கோமதி. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால ஓரளவுக்கு வந்து தெம்பாக இருக்க இன்ஜெக்ஷன் டேப்லெட் இதெல்லாம் கொடுத்ததுனால கொஞ்சம் இருக்கிறதுனால சாப்பாடு சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா போலீஸுமே காலையில் வந்து எந்திரிச்சு எல்லாரையும் வந்து பார்த்துட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் நேரமாகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக இங்கே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்க சொல்லி போலீஸ்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே இந்த பக்கம் காலையில் அரசி ராஜி மீனா இவங்கெல்லாம் எழுந்திரிச்ச உடனே கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம், அம்மாவை போய் எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி வந்து வெளியில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ பழனியுமே எழுந்திரிச்சு என்னம்மா என்னாச்சு அப்படின்னு வெளியில் போகணும்ல சித்தப்பா, போய் ஜெயிலில் அம்மாவையும் அப்பா அண்ணனுங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும்ல அப்படின்னு அரசி சொல்லிட்டுருக்காங்க. கவலைப்படாதம்மா அரசி, போகலாம் இரு, நான் போய் அண்ணனுங்க கிட்ட பேசுகிறேன், அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு. சரிம்மா நீங்கள் வாங்க, டீ காஃபி ஏதாச்சும் குடிப்பீங்க, ஏதாச்சும் வேணுமாம்மா அப்படின்னு. இல்லைம்மாம்மா சித்தப்பா இங்கே ஃப்ரிட்ஜில் இருக்கோம், அத்தை பால் வாங்கி வச்சுருப்பாங்க, அதையே நாங்கள் காஃபி போட்டு குடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. நான் வந்து அவங்களுக்கு 2 பேரையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்லிகிட்ருக்கவும், சரிம்மா நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு பழனி இங்கே சக்தியோட வீட்டுக்கு போகிறாங்க. காலையில் எழுந்திரிச்சு எல்லாருமே காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போது சக்தி, வடா சக்தி, நாங்களே அங்கே வரலான்னு இருந்தோம், என்னடா பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு. அவங்க எல்லாம் பரவாயில்ல அப்பத்தா அப்படின்னு. சரிடா அப்படின்னு அப்பத்தா சொல்லிட்டு இருக்கவும், சரி அப்பத்தா, அண்ணா என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி கோர்ட்டுக்கு போகணும் இல்லைல்ல, அங்கே தூங்க எழுந்திரிச்ச உடனே எல்லாரும் கோர்ட்டுக்கு போகணும்னு நின்றுட்டுருக்காங்க, நான் தான் அவங்கள சமாதானம் பண்ணி விட்டுட்டு வந்திருக்கேன், என்னென்ன என்ன பண்ணுறது அப்படின்னு. டே சின்ன பிள்ளைங்களா எதுக்குடா, அவங்க எல்லாம் இங்கே இருக்கட்டும், நீங்கள் போய் அவங்க எல்லாரையும் பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்கடா அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. புரியுது அப்பதா, ஆனால் அந்த பிள்ளைங்க சொன்னால் கேட்பாங்களா அப்படின்னு. டே அரசியை மட்டுமாச்சு விட்டுட்டு போங்கடா, அவள் சின்ன பொண்ணு ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கா அப்படின்னு. சரி அப்பத்தா நீயே பேசிப்பாரு, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே சக்திவேல் முத்துவேல் எல்லாருமே கோர்ட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பி வராங்க, குமரவேல் எல்லாருமே. அப்போது இங்கே ராஜி மீனா அரசி இவங்க எல்லாம் வந்து வெளியில் நிற்கவும், அப்போ தான் இங்கே 2 பேரும் 2 குடும்பமும் நெருங்கி நெருங்கி வந்து கிட்ட நிற்கிறாங்க. அப்போது கோர்ட்டுக்கு போகணும் இல்லை, கிளம்பலாமா அப்படின்னு மீனா சொல்லவும், எல்லாரும் எதுக்கு தேவையில்லாமல் கோர்ட்டுக்கு, எப்படியும் போய் வீட்டுக்கு தானே அவங்கள கூட்டிகிட்டு வர போகிறோம், இங்கே இருக்கலாமில்ல அப்படின்னு சக்திவேல் சொல்லவும், இல்லை நாங்கள் இல்லாமல் எப்படி அப்படின்னு. அப்புறம் இல்லை இல்லை அத்தையை பார்க்க நான் வருவேன், கதிர் ஜெயிலில் இருக்கான், நான் அவனை பார்க்கணும், அவனை அடிச்சிருக்காங்களா என்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்க்கணும், அவனை பார்க்காம என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு இங்கே ராஜீவ் வந்து அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அரசிமா இங்கே பாரு, ராஜியும் மீனாவும் வேணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரட்டும், அவங்க ஏதாச்சும் நடந்தது என்னன்னு சொல்ல உதவும், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாமச்சு எப்படி அம்மாவையும் அப்பாவையும் பார்க்காம அப்படின்னு அழுகுறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நீ சின்ன பொண்ணு இங்கே இரு, நல்லதுக்கு தான் சொல்கிறோம், நாங்கள் போய் கண்டிப்பாக பேசி கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு இங்கே சக்திவேல் சொல்ல பழனி சொல்ல எல்லாருமே சொல்கிறாங்க. மாறி வடிவு எப்படியோ ஒரு வழியை எல்லாரும் சமாதானப்படுத்தி இருக்க வைக்கிறாங்க. அம்மாச்சி எப்படி இவ தனியா அப்படின்னு. அதான் நான் இருக்கல்லம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்கள் அப்பத்தா சொல்லவும், சரி அப்படின்னு அரசியை இங்கே விட்டுட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் சக்திவேல் முத்துவேல் பழனி இவங்க எல்லாரும் கிளம்பி கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போது கோர்ட்டுக்கு போய் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எப்படியும் இங்கே தானே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு டேரெக்டாக அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இங்கே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரையும் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு வராங்க. அப்போ தான் ஒருத்தரையும் பார்க்குறாங்க. ஓடி வந்த உடனே கோமதியை தான் எல்லாருமே, அம்மா உனக்கு ஓகே இல்லை, உனக்கு என்ன ஆச்சு, நைட்டு ஏதாச்சும் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சா, எப்படிம்மா நீ ஜெயிலில் மேனேஜ் பண்ண, உனக்கு தான் உடம்பு முடியாதுல்ல, எல்லாம் ஓகேவா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்கவும், நடந்த விஷயங்களை கோமதி சொல்லவும் எல்லாருமே அதிர்ச்சியாகிறாங்க. இவ்வளோ நடந்திருக்கு, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு. என்கிட்ட சொன்னாங்கடா, ஆனால் என்னாலையும் எதுவும் பண்ண முடியல, என்ன கோமதி கண்ணில் கூட காட்டல அப்படின்னு இங்கே பாண்டியன் சொல்லிட்டுருக்காரு. என்னப்பா இவ்வளோ மோசமாக இருக்காங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு, டாக்டர்லாம் வந்து செக் பண்ணியிருக்காங்க, அப்போ கூட நம்மளுக்கு எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. விட
அதான் இப்போ அம்மாவை நம்ம பார்த்துட்டோம்ல அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. எல்லாம் கொஞ்ச நேரம் தான்டா, கொஞ்சம் நீங்கள் எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. இன்றைக்கி கோர்ட்டுக்கு போய் என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்னு நினச்சாலே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் கொண்டு வந்து தள்ளுற வரைக்கும் தள்ளிட்டாங்க. இது வரைக்கும் அண்ணனானுங்களையும் மீனாவாலையும் யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. இப்போது ஜெயிலுக்கு அதாவது கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா அங்கே போய் அந்த குடும்பம் என்னெல்லாம் போய் சொல்ல போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு தான் கோமதி புலம்பிகிட்டே வராங்க. அதெல்லாம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் தைரியமாக இருங்கம்மா அப்படின்னு செந்தில் சொல்லிட்டுருக்காரு. அப்போது பாண்டியனுமே எனக்கும் அதே வருத்தம் தான்டா, இவ்வளோ பொய் சொன்னவங்களால கோர்ட்டில் போய் என்ன நிச்சயம் எதுவுமே சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு எல்லாமே பொய்யாக தான்டா சொல்லுவாங்க. அதை நினச்சாதான் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லாமல் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு எங்கள் சரவணன் கூட சொல்லிட்டுருக்காரு. அப்பா இதெல்லாம் என்னால் தானேப்பா, நடந்த விஷயங்களை உங்ககிட்ட சொல்லாமே இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்னு. டே சரவணா, அதுக்காக இவ்வளோ பெரிய பொய்யையோ இதை எல்லாத்தையும் நீ சகிச்சுக்கிட்டு அவள் கூட வாழ்ந்துருக்கணுமாடா? பத்தாதுக்கு அவள் பொய்யை உண்மையிலேயே இல்லை தூக்கி போட்டா நீ தப்பாடவும் அப்படின்னு இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு மனசுலேயே வச்சுக்கிட்டு நீ எவ்வளோ நாளாக தான் இருந்திருப்ப. உன்னால் முடியலன்ற பட்சத்தில் தானே வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். விடுடா சரவணா, நடந்த விஷயத்தை பற்றி எதுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போது ஜீப்பில் இருக்கிறவங்க என்னம்மா ஜெயிலில் வண்டியிலேருந்து ஏறின இடத்துலேருந்து தொணன்னு பேசிக்கிட்டே வரேங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக வரீங்களா அப்படின்னு. என்ன மேடம், எங்கள் அம்மாக்கிட்ட நாங்கள் பேசக்கூட கூடாதா அப்படின்னு செந்தில் கேட்டுட்ருக்காரு. இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சால் எங்களை திட்டுவாங்க, கொஞ்சம் அமைதியாக வரீங்களா அப்படின்னு. அப்போ தான் இங்கே முன்னாடி ஒரு வண்டி பின்னாடி ஒரு வண்டி நடுவில் கைதிகளை ஏற்றிட்டு போகிற வண்டி அப்படின்னு ஏதோ வில்லன் படத்தில் வர்ற மாதிரியே இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே கோர்ட்டுக்கு இறங்கவும் சக்திவேல், முத்துவேல், மீனா, ராஜு, அரசி எல்லாருமே ஓடி போய் கிட்ட பேச போகிறாங்க. ஏம்மா எங்கே போயிட்டுருக்கீங்க, உங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் நில்லுங்கம்மா அப்படின்னு தடுக்கிறாங்க. பேசக்கூட கூடாதா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு அவங்கள பார்த்துட்ருக்காங்க. எதுவாக இருந்தாலும் உள்ளே கூட்டிகிட்டு போவோம், அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு. அப்போ தான் கோர்ட்லேருந்து உள்ளேருந்து லாயர் வராரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேஸ் ஆரம்பிச்சிடும், கேஸ் நடந்துட்டுருக்கு, அடுத்து நம்ம கேஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. வெயிட் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கூப்பிடவும் பாண்டியன், கோமதி இவங்க எல்லாரையும் கூப்பிடவும் அவங்களும் போகலாம் நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக அப்போ தான் என்ட்ரி ஆகுறாங்க. இங்கே மயிலோடைய அம்மா, அவங்களுடைய அப்பா 3 பேருமே மயிலை பார்த்த உடனே அவ்வளோ ஆத்திரம் வருது சரவணனுக்கு. அப்போது இங்கே ஏன் மொத்த குடும்பமே அவங்கள பார்த்து அப்படி முறைச்சிட்டு இருக்காங்க. இங்கே சக்திவேல், முத்துவேலு கூட ஃப்ராடுக்கார குடும்பம் நிற்கிது பாரு அப்படின்னு இங்கே முத்துவேல் கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் சக்தி கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா அப்படின்னு கோமதி அழுதுகிட்டு நிற்கவும் கவலைப்படாத தங்கச்சி, எப்படியும் இன்னைக்கு உன்னை வெளியில் கொண்டு போயிடலாம், வக்கீலோடு தான் வந்திருக்கேன், ஜாமீன்லையாச்சும் கண்டிப்பாக உன்னை எடுத்துருவோம், என்ன திருப்பு வருது அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னு சக்திவேல் சொல்லவும் அப்போ எங்கள் மேலே கோர்ட்டில் நாங்கள் பண்ணது தப்புன்னு நிரூபிச்சிருவாங்களா, எங்களை நீங்கள் ஜாமீனில் தான் எடுப்பீங்களா அப்படின்னலாம் அழுதுகிட்டு இருந்தாங்க கோமதி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கவலைப்படாதீங்க, எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வந்துடலாம் அத்தை அப்படின்னு ராஜி, மீனா எல்லாரும் அழுதுகவும் கதிர் அப்படின்னு ராஜி அவங்களே பார்த்து அழுதுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா நடந்த விசாரணைகளே 2 பேருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. இங்கே பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலையும் மயில் வீட்டார் அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களையும் விசாரிக்கவும் அவங்களுமே ஏற்கனவே சொன்ன பொய்கள் மாதிரி தான் நிறைய பொய்களை பாண்டியன் குடும்பத்து மேலே சுமத்துறாங்க. வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணாங்க, வரதட்சணை கொடுக்கலன்னு உடனே எங்கள் பொண்ணை வீட்டை விட்டு அடித்து துரத்திட்டாங்க, எங்கள் பொண்ணை ஏற்றுக்க சொல்லி நாங்கள் எத்தனையோ தடவை அவங்க வீட்டு முன்னாடி போய் நின்று பிரச்சனை பண்ணோம், அழுதோம், அப்போல்லாம் அவங்க ஏற்றுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினார் மாப்பிள்ளை, இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்க முடியாது, என் பொண்ணோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆயிடும், என்ன அதுக்கு பதில் இல்லை அப்படின்னு தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அது நீங்கள் தான் ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லணும் ஜட்ஜம்மா அப்படின்னு நல்லாவே மூக்க சிந்தி பயங்கரமாக அழுது நாடகம் போடுறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்து பாண்டியன் மற்ற எல்லாருக்குமே என்னடா இந்த குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பமா, இப்படி ஒரு கேவலமான குடும்பத்தை பற்றி இவ்வளோ நாளாக தெரிஞ்சுக்காம நம்ம பாட்டுக்கு இருந்துட்டோமே அப்படின்னு சுயரூபம் தெரிஞ்ச உடனே எல்லாருமே அதிர்ச்சியில் தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் இல்லை மேடம், இவங்க சொல்கிற எதுவுமே உண்மை கிடையாது, நாங்கள் அப்படி எதுவுமே பண்ணது கிடையாது, எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவங்க நாங்கள், இது வரைக்கும் எங்களுடைய மனசறிஞ்சு கூட அந்த மயில் பிள்ளையை நாங்கள் ஒரு வார்த்தை கூட அதட்டி கூட பேசினது கிடையாது, எதுவுமே சொன்னது கிடையாது,
எங்களுடைய பிள்ளைங்களை எப்படி நாங்கள் பார்த்துப்போமோ அதே மாதிரி தான் அவங்களையும் பார்த்து நாங்கள் வளர்த்துட்ருந்தோம். மயிலி எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி தான் வளர்ந்துட்டு இருந்தோம். இப்படி நாங்கள் குடும்பம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கடவுளுக்கு கூட அடுக்காத மேடம். அப்படி தான் இங்கே பாண்டியன், கோமதி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சரண்மனுமே நடந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் கூட ஒரு பொண்ணு கூட என்னால் எப்படி மேலே வாழ முடியும், எல்லாருமே சேர்ந்து என்னை ஏமாத்திருக்காங்களே, அந்த கோவத்தில் தான் அவள் கூட நான் சேர்ந்து வாழ முடியாதுன்னு அவளை டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவெடுத்து என் குடும்பத்துக்கு கூட தெரியாமல் நான் தான் அவளுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினேன். எந்த தண்டனை கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் எனக்கு கொடுங்க, என் குடும்பத்துக்கு எதுவுமே பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் சரவணன் அங்கே ஜட்ஜு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமும் எல்லாத்தையும் விசாரிச்சதுக்கப்புறமா இங்கே மயில் அப்புறாணி மாதிரியே நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்கிற குற்றமும் தப்புன்னு தெரியும். அதுக்காக ஒரு பக்கம் அழுதுகிட்டு அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சிக்கிட்டு நின்று அங்கே அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் ஊர் முன்னாடி, சபை முன்னாடி, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸு இப்படின்னு எல்லாரையும் கொண்டு போய் நிறுத்தினதுக்கு அப்புறமும் அவங்க மேலே அபாண்டமாக பழிய போட்டதுக்கப்புறமும் தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வந்தா என்ன? ஸோ அப்படியே சரவணனுக்கு சாதகமாக வந்துட்டா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் நினச்சிடு, நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் நான் மறந்துட்டு உன் கூட சேர்ந்து வாழ்ந்து இருக்கணும் தப்பு அப்படின்னு என்ன சரவணன் போய் மயிலுக்காலில் விழுந்து கேஸை வாபஸ் வாங்க, நான் உன் கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்கிற போகிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட முட்டாள்தனமான விஷயமா இல்லை. அப்படி பண்ணுவாங்க சரவணன், பாண்டியன் குடும்பத்தார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் கேஸு அப்படின்னு அடைஞ்சிக்கிட்டு அவங்களையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இவங்களையும் அசிங்கப்படுத்திட்டு கொஞ்சம் கூட மான வேக்கத்துக்கு பயப்படாமல் இப்படி பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவங்க மேலே தப்பான குற்றச்சாட்டுகளை வச்சு ஸோ இவங்க மயில் வீட்டார் பண்ணிக்கிட்டு அப்புறாணி மாதிரி இப்போ அழுதுட்டு நின்றுட்டுருக்காங்க. எப்படியாச்சும் சரணன் மாமா கூட சேர்ந்து வாழ்ந்துடணும் அப்படின்னு. இப்படி ஒரு பொய்யை சொல்கிறதுனால அவர் நம்மளை ஏற்றுப்பாரா அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காமே மயில் அப்புறாணி மாதிரி நின்றுட்டுருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே இதுக்கு சாட்சி அக்கம் பக்கத்தில் விசாரிச்சவங்களுடைய டீட்டெயில்ஸ் இதெல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அதாவது இன்ஸ்பெக்டர் சார்பில் ஒப்படைக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் விசாரிச்சதில் இந்த மாதிரி தான் சொன்னாங்க மேடம், யாருமே இவங்க தப்பு பண்ணதா சொல்லவே கிடையாது. ஆனால் பொண்ணு வீட்டாரும் பொண்ணோடைய அப்பா அம்மாவும் இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் தான் ஒரு தீர்ப்பை வழங்கணும் அப்படின்னு போலீஸ் சார்பிலையும் அவங்க விசாரிச்சுட்டு வாக்குமூலம் வாங்கிட்டு போன அந்த பேப்பர்ஸையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏன் நேர்லேருந்து சக்திவேல், முத்துவேல் இவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சாட்சி ஆதாரமாக நாங்கள் இருக்கோம், என்னதான் அவங்க குடும்பத்துக்கு எங்கள் குடும்பத்துக்கு ஆகலைன்னாலையும் அவங்க குடும்பத்தை பற்றி நாங்களே சொல்கிறோம். இது வரைக்கும் சண்டை சச்சரவு அப்படின்னு காதாலில் கூட நாங்கள் கேட்டதே கிடையாது. உண்மையிலேயே அவங்க கௌரவமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் அந்த புள்ள கொடுமை பண்ண இவங்க கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க என் தங்கச்சி குடும்பத்தார் அப்படின்னு சக்திவேலோ முத்துவேலோ பாண்டியன் குடும்பத்துக்கு எதிராக சாட்சி சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்டு இங்கே பாண்டியன் குடும்பத்தாருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வெட்டு குத்துன்னு பகன்னு சண்டை சச்சரவன்னு எந்த நேரமாக சுற்றிட்டு இருந்தாலும் இப்போ கோர்ட்டில் ஜெயிலில் எங்களுக்காக வாதாடி எங்களுக்கு சாதகமாக சாட்சி சொல்கிறாங்க அப்படின்ன உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு. நாம்பளும் இவ்வளோ நாளாக அந்த குடும்பத்தோட பகையோடையும் கோவத்தோடையும் இருந்திருக்கோம். அவங்க அதை எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்கு சாதகமாக சாட்சி சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம குடும்பத்தை பற்றி இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு தான். அதுக்கப்புறம் இவங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஒரு கணக்கை பண்ணி அவங்களுமே ஜட்ஜுமே இப்படி யாருமே இந்த வீட்டு மேலே குற்றச்சாட்டு வைக்கல, இவங்க எல்லாம் தான் பொய் சொல்லியிருக்காங்க, தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்கள சக்திவேல் முத்துவேல் சொன்ன தீர்மானத்தை வச்சு வாக்குமூலத்தை வச்சு இவங்க எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. இதை கேட்டு மயில் வீட்டார் பயங்கர அதிர்ச்சி. இப்போது மூக்குடைஞ்ச மாதிரி தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்படி வெளியே விட்டதுக்கு அப்புறமா கையெழுத்து போட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே என்ன சண்டைகள் இருந்தாலும் என் குடும்பத்தை காப்பாற்ற நின்னீங்க பாருங்கண்ணா, இதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு நன்றி கடன் சொல்ல போகிறேன்னே தெரியல அப்படின்னு கோமதி ஒரு பக்கம் சக்திவேல் கிட்ட அழகுவோம். பாண்டியன் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சக்திவேலு முத்துவேலு நம்ம கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு போகலான்னு நினைக்கிறப்போ கையை பிடிச்சி இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னே தெரியல, ரொம்ப நன்றி, எங்கள் மொத்த குடும்பத்தையும் வெளியே எடுத்திருக்கீங்க, நாங்கள் ஒரு நாள் கூட உங்களுக்கு நல்லதே நினச்சதில்ல அப்படின்னு கையை பிடிச்சி வருத்தப்பட்டு அழுகிறாங்க. முத்துவேலுமே பாண்டியன் கையை பிடிச்சி கேட்டு இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி, இது எங்களுடைய கடமை தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணே அப்படின்னு கோமதியை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வாங்க
வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் இங்கே மாறி வடிவு அரசி இவங்க எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்துட்டுருக்காங்க. இவங்க வருவாங்க அப்படின்னு ஏன் ஃபோன் பண்ணி கூட சக்திவேல் விஷயத்த சொல்லிடுறாரு. குமரவேலுமே நடந்த விஷயத்த ஆரத்தியோட அங்கே ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. மொத்த குடும்பமும் இவங்களை வரவேற்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நம்ம அப்போ தான் நினச்ச மாதிரி 2 குடும்பமும் ஒன்று சேர போதா என்ன அப்படின்றதுலாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.